இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எதை போதித்தார், போதித்தபடியே அவர் எதை சாதித்தார், அவருடைய வாழ்க்கையில் அதை நடப்பித்து காண்பித்தார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எந்த ஒரு தலைவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பார்க்குறோம், அரசியல் தலைவர்கள் சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம், சொல்லாததையும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நன்கு படித்தவர், பழைய ஏற்பாட்டெல்லாம் நல்லா அவருக்கு தெரியும். அறியாமையினால கிறிஸ்துவுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர் செயல்பட்டார். தமஸ்குவுக்கு போகிற வழியில் கர்த்தர் அவரை சந்தித்தார். தமஸ்குவில் போய் அங்கே இருக்க ஜெப ஆலயத்தில் இயேசுவை பின்பற்றவர்களை அடித்து அவர்களை ஜெயிலில் போடும்படியாக அங்கே எருசலேமிலிருந்து அதுக்கான கடிதத்தை வாங்கி கொண்டு தன்னோடு கூட ஆட்களை அழைத்து கொண்டு அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியில் தான் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவர் சொல்ற, ஆண்டவரே நீர் யார் அப்படிங்கிறப்ப, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற பொழுது அது கர்த்தரையே துன்பப்படுத்துகிறதாக, வருத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. உடனே ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறார், ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவர் பார்த்து, A to Z வரைக்கும், ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி தான் ஊழியங்கள்லாம் நடக்க போகுது, காரியங்கள் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் உடனே சொல்லலை. ஏன்னா அப்படி சொல்லி இருந்தால், ஐயோ ஐயோ இவ்வளவு பெரிய பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டமும் இதெல்லாம் சந்திச்சு போகணுமா, அதனால் எனக்கு வேணாம்ட்டு அவர் போயிருப்பார். ஆனால் அவர் சொல்கிறார், நீ போ, பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு அறிவிக்கப்படும். அங்கே அனனியாங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து அவர் மீது கை வைத்து அவருடைய கண்கள் அது குருடாக்கப்பட்டிருந்தது, மீன் செதில்கள் போல் இருந்தவைகள் அவருடைய கண்ணில் இருந்து கீழே விழுந்தது. அவர் 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எழுந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிக்க ஆரம்பித்து விட்டார். அறிவித்து அவர் பட்டணம், தீவுகள், எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ ஜெபாலயத்துல எல்லாம் எல்லா பக்கம் போய் இயேசுதான் ஆண்டவர், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பஸ்கா ஆடு அவர் தான், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பலிகள்லாம் அவருக்கு சாயலாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்களை வழிநடத்த மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் வழி நடத்தினார். 12 கோத்திரமும் பார்த்தீங்கன்னா கிழக்க நாள், மேற்க நாள், வடக்க நாள், தெற்க நாள் பார்த்தீங்கன்னா சிலுவை அடையாளம், மேலேருந்து பார்த்தா சிலுவை அடையாளம் தெரியும். ஆசரிப்பு கூடாரம் நடுப்புற இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது. அப்படி தேவன் மனுஷர் மத்தியிலே வரப்போகிறார். சிலுவை மரணத்தை எல்லாம் அங்கே காட்சியாக பார்க்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அநேக காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காரியங்களை பூரா எடுத்து வரப்போகிற மேசியா இந்த இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் நமக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்று சொல்லி இவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது பாவம் மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது, ரட்சிப்பு உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது என்று அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்து இந்த வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் நிறைய நிருபம் அவர் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இப்போ வாசித்த 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம் பாருங்க. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும், நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பொல்லோவையும் திருஷ்டாந்தங்கமாக வைத்து இவைகளை எழுதினேன். அதாவது ஒருவருக்கொருவர் இருமாப்பு அடைய வேண்டாம், நான் அப்பொல்லோவையும் என்னையும் வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய படிச்சிட்டாராக்கும், தெரியுமாக்கும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. பவுலை குறித்து நிறையா காரியங்கள் அவர் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை சத்தியமாய் போதித்தவர். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் சபையின் அங்கமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும், புருஷர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், சபையில் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், வெளியில் மக்களிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று அநேக காரியங்களை வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டு அவர் நிருபம் எழுதியிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றி காண்பித்தார். இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நம்ம
கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை நிறைவேற்றவர்களாக நம்ம வாழ்க்கையில் நடப்பித்து காண்பிக்க வேண்டும். அப்படி இருக்கிறப்ப தான் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தம் இருக்கும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன சொல்கிறாருன்னா 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதில் முதல் வசனம் ஒரு 2-3 வசனங்களை வாசிப்போம். அவர் என்ன கண்ணோட்டத்தோடு அவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று. 11 முதல் வசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுறவர்களாக இருங்கள். எவ்வளோ வந்து ஒரு தைரியமாக சொல்கிறார். நான் இயேசுவை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றி வாங்க. என்னை பின்பற்றி வந்தீங்கன்னா நிச்சயமாக இடற மாட்டீர்கள். இயேசு சொன்னார் பேதுருவை பார்த்து, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். இன்னும் சீசர்களை அழைத்தார், என்னை பின்பற்றி வார்கள், என்னை பின்பற்றி வாங்கள்னு கூப்பிட்டார். இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், என்னைய அது மாதிரி வந்து என்னையை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் அதில் 12வது வசனம் பாருங்க. சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களைப் போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. அப்போ அவருடைய விருப்பம் என்னன்னா, என்னையை பின்பற்றி வாங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல என்னையை பின்பற்றி வாங்க. அடுத்து சொல்கிறாரு, என்னையை போல நீங்களும் ஆகுங்க, மாறுங்க அப்படிங்கிறார். என்னை போல் ஆகும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் பவுலுடைய விருப்பமும் எண்ணமும் அவருடைய வேண்டுதலும் விருப்பமும் எண்ணமுமா இருக்கிறதுன்னு பாருங்க. 26வது அதிகாரத்தில் 24வது வசனம், அவரை நியாய விசாரிக்கும்படியாக நியாய சங்கத்தில் நிறுத்தி இருக்கிற பொழுது 24வது, இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், கணம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பைத்தியக்காரன் கிடையாது, கமாலியருடைய பாதத்தில் நான் வந்து கற்று தேர்ந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நான் வந்து பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினேன். ஆனால் என்னைக்கு இயேசுவை சந்தித்தனோ அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாய் எண்ணுகிறேன். அப்போ சுவிசேஷத்து நிமித்தமாக அவரை கொண்டு போய் கைது பண்ணி அங்கே நியாய விசாரணை நடக்கிறப்ப ராஜாங்க அதிகாரத்தில் இருக்கிற ஆட்கள், பவுலே, நீ பிதற்ற, நீ ரொம்ப படிச்சிருக்க, அதனால் உனக்கு பைத்தியமாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறப்ப அவர் இப்படி சொல்கிறார். அதில் 28வது வசனம் பாருங்க. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். பெஸ்து அவர் அப்படி சொல்கிறார். கூட இருந்த ஒரு அகிரிப்பா அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். பவுலுடைய விருப்பம், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ அவருடைய விருப்பம் ஆசை என்ன அப்படின்னா, இவர் எப்படி வந்து இயேசுவை பின்பற்றி போகிறாரோ இவரை பின்பற்றி வருகிறவர்களும் அதுபோல வந்து இயேசுவை பின்பற்றி வர வேண்டும். அவர் மூலமாக எப்படி காரியங்கள் நடந்ததோ, அற்புதம் நடந்தது, வசனத்தை வெளிப்பாட்டோடு பிரசங்கித்தார், சபைகளை ஆரம்பித்தார், மூப்பர்களை ஏற்படுத்தினார். அவர் எருசலேம் துவக்கி இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை பூரணமாய் அறிவித்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அதுபோல் நீங்கள் மாற வேண்டும் என்று அவர் அப்படி சொல்லுகிறார். இப்போ நம்ம பவுலுடைய வாழ்க்கையில் அவர் என்ன பிரசங்கம் பண்ணார், அதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று பார்க்கலாம். முதலாவது, கவலைப்படாதிருங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ என்ன சொல்கிறார், ஜெபத்தை குறித்து சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்க. கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் கொடுக்கிறவர்.
நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வசனத்தை கவனித்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும் என்று அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். இப்படி நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க அப்படின்னே பிரசங்கம் பண்றார். இவருடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ள போகிறார். சுவிசேஷத்து நிமித்தம் ஒரு பாடுகளுக்குள்ள போறாரு. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் அவர் அறிந்தவரா. அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை கவலைப்படாதுன்னு சொன்னேன். என் வாழ்க்கையில எனக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில மரணம்தான் எனக்கு வரப்போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த மரணத்தை குறித்து நான் கவலைப்பட போறது இல்லைங்கிறது அவர் சொல்றாரு. சாதித்து காண்பி